ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசம் சேனலில் இன்னைக்கு கூட்டாஞ்சோறு தினை அரிசி கூட்டாஞ்சோறு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 4 வரமிளகா, 1 கப்பு மல்லாட்டை பருப்பு, வேர்க்கடலை பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, 1/2 கப்பு தினை அரிசி, 2 பச்சை மிளகா, கடுகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, புளி, தக்காளி, வெங்காயம், 3 கத்திரிக்காய், பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு. தினை அரிசி வச்சுருக்கிறேன். இதை கழுவி க்ளீன் பண்ணிக்கிறேன். வச்சுக்கலாம். வேர்க்கடலை பருப்பை வச்சுக்கிறோம். கடலை எண்ணெய், வேர்க்கடலை போடுறதால எண்ணெய் கம்மியாக ஊற்றலாம். கடுகு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு உப்பு. கத்திரிக்காய் போடுகிறோம். இதெல்லாம் வில்லரி காய் வெங்காயம் இந்த காயெல்லாம் போட்டு சேர்த்தா கதம்பு சாதம் கூட்டாஞ்சோறுவாங்க. கிராமத்தெல்லாம் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. புளி கரைச்சி இப்போ சாதத்துக்காக ஊற்றிக்கிறோம். காய் வேகட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்குது. தாளித்து விட்டது அரிசி போட்டுக்கலாம். தினை அரிசியை போடுறேன். சிறுதானியம், பருப்பும் 4 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறோம் வறுத்து. இதே போதும். தினை அரிசி சாதம் வெந்துடுது. வேர்க்கடலை அரிசி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இல்லை காஞ்ச மிளகா, வரமிளகாயை வறுத்து கடலை பயிர் வேர்க்கடலை கூட வறுத்து அரைச்சிருக்கிறேன். அதனால் இதுக்கு மிளகா பொடியெலாம் போட தேவை. பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை இப்போ சாதம் வந்த அப்புறம் போட்டு இறக்கிடணும். முருங்கைக்கீரை, வேர்க்கடலை பருப்பு, இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், புளி இதெல்லாம் சேர்ந்து இந்த மண் எண்ணத்தில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இதெல்லாம் வந்து பாரம்பரியமான சாப்பாடு. அப்போ முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு. சிறுதானியம் எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. எல்லாமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். இது சுகர்காரங்க பிபிக்காரங்களாம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு இது. எல்லாரும் சாப்பிடுங்க. நல்லதே சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க. பூண்டு, வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை எல்லாம் அந்த மல்லாட்டை வேர்க்கடலை போட்டது. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.